அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது நாளைக்கு மறுநாள் ஏகாதேசி, பாப விமோசன ஏகாதேசி அப்படின்ட்டு இந்த ஏகாதேசிக்கு பெயர். சகல பாபங்களையும் போக்கும் ஒரு மகத்தான விரதம் இந்த ஏகாதேசி விரதம். இது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வருகிறது, திங்கட்கிழமை. என்ன விசேஷம்னு பாருங்கள், அதுக்கு அடுத்த நாள் நமக்கு வேறு வருஷம் பிறந்துடுது. தமிழ் வருஷத்திலேயே விசுவாவசு முடிஞ்சு உங்களுக்கு அடுத்த வருடம் பராபவ வருடம் தொடங்கி வருகிறது. அதனால் இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் ஒரு ஏகாதேசி நாள், ஒரு விரத நாளாக, பெருமாளுக்குரிய நாளாக திங்கட்கிழமையாக அமைவது என்பது ரொம்ப விசேஷம். தமிழ் புத்தாண்டு பிறப்பதற்கு முதல் நாள். அதனால் இது ஆண்டினுடைய கடைசி ஏகாதேசி. அப்போது எப்பயுமே நமக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஆண்டில் பல ஏகாதசி நம்ம அனுசரிச்சிருப்போம், விரதம் அனுசரிக்க முடியாமல் இருந்திருக்கோம். ஆனால் எப்பொழுதும் முதல் ஏகாதசி கடைசி ஏகாதசி என்பது ரொம்ப சிறப்பு. நான் முதலும் முடிவும் ஆதி அந்தம் என்று சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வருஷத்தில் இது முடிவு என்பதாலே இந்த ஏகாதசி என்பது ரொம்ப சிறப்பான ஏகாதசி. இந்த தேவர்களுடைய சங்கமம் இந்த ஏகாதசி. 30 முக்கோடி தேவர்கள் விழித்திருந்து இந்த ஏகாதசி திருநாளிலே அருள்வதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. மற்ற விரதங்களெல்லாம் யாராவது தேவர்கள் அனுசரித்து சில விஷயங்களை எல்லாம் பெற்றிருப்பார்கள். ஆனால் ஏகாதசி விரதம், அந்த ஏகாதசி என்பதே பகவானுடைய மகாசக்தி. பகவான் உடம்பிலிருந்து அந்த வெளிப்பட்ட அந்த வீரியம் ஒரு பெண்ணுருவாகி அசுரனை அழித்தது. அதனால் பகவானுடைய சக்தி தான் ஏகாதசி விரதம். அப்படி என்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் இந்த விரதத்தினுடைய மகிமையை விளக்கியுள்ளார். இது பார்த்திங்கன்னா பலவிதமான பாப நிவாரணம், குலதெய்வ சாபங்கள், குல சாபங்கள், அறியாமல் நம்ம எத்தனையோ தப்பு பண்ணுறோம் இல்லையா, அந்த தப்பு, அப்புறம் தெய்வ சாபம், ரிஷி சாபம், முன்னோர் சாபம், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விரதம் ஒரு தீர்வு. ஏன்னா பெரும்பாலும் இந்த ஏகாதசி 24 கதைகளிலேயும் சாப விமோசனம் சொல்லப்படுகின்றன. ஒரு பெரும் பிழையை செய்துவிட்டால் அதுக்கு ஒரு நிவாரணம் வேண்டும் அல்லவா, அந்த நிவாரணமாக இந்த ஏகாதசி விரதம் விளங்குவதாக இந்த 24 ஏகாதசி கதைகளிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஏகாதசி விரதத்துக்கு என்ன கதை அப்படின்னு பார்ப்போம். மேதாவி முனிவர் அப்படின்ட்டு ஒரு முனிவர் இருந்தார். அவர் பெரிய தவசீலர். பொதுவாகவே ஒரு தவம் அதிகமாக செய்பவர்களை அசுரர்கள் தேவர்கள் 2 பேருமே ஒரு மாதிரியாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன என்று சொன்னால், ஏதாவது ஒரு வரத்தை கேட்டு நம்ம அந்த வரத்தை கொடுக்கும்படியாக ஆகி அதனால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்கிற ஒரு பயம் தேவர்களுக்கு இருக்கும். அசுரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆத்மாக்கள் யாரும் தவம் செய்ய முடியாது. ராமாயணத்தில் ராமர் சொல்கிறார் இல்லையா, ரிஷிகளை தவம் செய்ய விடாமல் ராவணன் தடுக்கிறான், நீதான் காப்பாற்ற வேண்டும், எங்களை எல்லாம் அவன் மிகவும் ஹிம்சிக்கிறான், எங்களை ஆன்மீக ஒரு வாழ்க்கை, ஆன்மீக செயல்கள் இதையெல்லாம் செய்ய விடாமல் தடுக்கிறான் என்று ராமரிடத்திலே முறையிடுகிறார்கள் அல்லவா. அதை போல தேவர்கள் இந்த யாகத்தை தடுத்து விட வேண்டும், அது ஒரு நோக்கம். அடுத்தது இந்த வைராக்கியத்தோடு இவர் தவம் செய்கிறாரா அப்படி என்பதை சோதிப்பதற்காகவும் அவர்கள் பலவிதமான இடையூறுகளை எல்லாம் செய்வது வழக்கம். ஏன்னா பெரிய தவத்தை செய்துவிட்டால் அது ஏதாவது உலகத்துக்கு இடைஞ்சலாயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் தேவர்களுக்கு. ஆனால் இங்கே நடக்கிற கதையே வேறு. ஒரு தேவலோக பெண், மஞ்சு கோஷான்னுட்டு அவளுக்கு பெயர். அவள் இறங்கி பார்க்கிறார். இந்த முனிவர் பேரில் அவளுக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. எப்படியாவது இந்த முனிவரை அடைய வேண்டும். ஏன்னா முனிவர்கள் தேஜஸ்மயமானவர்களாக இருப்பார்கள், அந்த ஆன்மீக சக்தி இருக்கும். அதாவது நீங்கள் விவேகானந்தரை பார்த்த உடனே ஒரு மேல்நாட்டு பெண்மணி உங்களை நான் கணவனாக அடைய வேண்டும் அப்படின்ட்டு விவேகானந்தர்கிட்ட கேட்கும்போது, விவேகானந்தர் எதற்காக அந்த மாதிரி நீ சொல்கிறாய் என்று சொன்ன உடனே அந்த பெண் சொன்ன பதில் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வீரியம், உங்களுடைய தேஜஸ், உங்களுடைய ஒளிமயமான அந்த ஞானம் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய அழகும் உங்களுடைய அந்த அறிவும் சேர்ந்த ஒரு குழந்தை இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னம்மா நீ ஒரு குழந்தையை பெற்று அதுக்கு ஞானம் தேசஸ் அடைகிறத விட நீ என்னையே குழந்தையாக ஏற்றுக்கோமா, நான் இன்னையிலேருந்து உன்னை அம்மானு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு சொன்னார் விவேகானந்தர் அப்படின்ற ஒரு கதை இருக்கிறது. ஒரு சாதாரண பெண்ணுக்கே ஒரு பெரிய ஒரு தேஜஸ்மயமான ஒரு ஞானியை பார்த்தவொடனே இந்த ஆவல் ஏற்படுவது போல் மஞ்சு கோஷாவுக்கும் ஏற்படுகிறது. எப்படியோ அந்த மேதாவி முனிவனுடைய தவத்தை கலைத்து அவர் விரும்பிய வண்ணம் அந்த முனிவரோடு சில காலம் வாழ்கிறார். முனிவர் பின்னாடி தான் நினைக்கிறார்,
ஐயையோ நம்முடைய தவம் போய்விட்டதே என்று நினைத்து அதை அந்த மாதிரி தன்னுடைய தவத்துக்கு இடையூறு செய்து அந்த மஞ்சு கோஷாவை சபித்து விடுகின்றார். இந்த சாபம் நீங்குவதற்கு என்ன வழி என்று அவள் கேட்கின்ற பொழுது, ஏன்னா அவர் பாட்டே அவர் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், தன்னுடைய ஆசைக்காக அந்த முனிவருடைய தவத்தை கலைத்து நம்ம இடையூறு செய்து விட்டோமே என்கிற அந்த குற்ற உணர்வும் இவளிடத்திலே இருக்கிறது. தன்னுடைய ஆசை, தன்னுடைய விருப்பத்துக்காக அடுத்தவருடைய ஒரு நோக்கத்தை கெடுத்து விட்டோமே, அவரை திசை திருப்பி விட்டோமே என்கிற ஒரு எண்ணம் இந்த மஞ்சு கோஷாவுக்கு இருக்கிறது. அப்பொழுதுதான் அவர் இந்த ஏகாதசியை பற்றி சொல்லி, இந்த மாதிரி ஒரு ஏகாதசி இருக்கிறது, இந்த ஏகாதசிக்கு பாப விமோசன ஏகாதசி, சித்திரை மாத தேய்பிரையில் வரும் பாப விமோசன ஏகாதசி, இந்த விரதத்தை கடைபிடித்தால் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படி என்று வழிகாட்டுகிறார். அந்த விரதத்தை மஞ்சு கோஷா கடைபிடிக்கிறார். முனிவர் கூட அந்த விரதத்தை கடைபிடித்து மறுபடியும் தம்முடைய தவ வலிமையை பெறுகின்றார் என்று அந்த கதை போகிறது. இந்த ஏகாதசி விரதம் என்பது எப்போவுமே 3 நாள் இணைந்த விரதம். தசமி, ஏகாதசி, துவாதசி. தசமியில் மத்தியானத்துக்கு மேலே இந்த ஏகாதசி விரதத்தை ஆரம்பித்து ஏகாதசி முழு நாள் உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அப்போ அந்த நேரம் பார்த்திங்கன்னா துவாதசி திதியில் உங்களுக்கு ஒரு பாகம் கழிந்திருக்க வேண்டும், ஒரு பாகம் கழிந்திருக்க வேண்டும். அப்படி அதாவது அதுக்கு சொல்லுவார்கள், அந்த நேரத்திலே நம்ம சாப்பிடக்கூடாது. துவாதசி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, ரொம்ப முக்கியமான பகுதி, அதை அனுசரித்து தான் அந்த ஏகாதசி திதியையே அவர்கள் நிர்ணயிப்பார்கள். அதனால் துவாதசி பாரணையில் தான் ஏகாதசி விரதத்தினுடைய முழுமையான வடிவம், பூரணத்துவம் பெறும். அதனால் தசமிக்கு மத்தியானத்துக்கு மேலே உபவாசம் ஆரம்பிக்கணும். அன்னைக்கு ஏகாதசி முழுக்க உபவாசம் இருந்து பகவானை நினைத்து அவனுடைய ஸ்தோத்திரங்களை, பாடல்களை, பாசுரங்களை பாட வேண்டும். அடுத்த நாள் அதிதி பூஜை செய்து பகவானுக்கு பூஜைகள் செய்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை துவாதசி பாரணை என்று சொல்வார்கள். அன்றைக்கு யாருக்காவது ஒரு பாகவதருக்கு நம்ம ஒரு உணவளிப்பது என்பது ததியாராதனம். ஏன்னா மகாவிஷ்ணுவே அந்த மாதிரி ததியராக வருவாராம். ததியர் என்றால் நமக்கு விருந்தினர் என்ற அர்த்தம். அப்படி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் இந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யதாசக்தி இந்த விரதத்தை நாம் அனுசரித்தால் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருளும், முன்னோர்களுடைய அருளும், பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். ஆண்டினுடைய கடைசி நாள் என்பதை இதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும்.